எவ்வளோ திறமையான நடிகனை இதுவரைக்கும் தமிழ் சினிமா பயன்படுத்திக்காம இருந்ததை நினச்சி வருத்தப்படுறதா, இல்லை இப்போவாவது அவரை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாங்களே நினச்சி சந்தோஷப்படுறதான்னு தெரியல. யதார்த்தமான நடிப்பில், அப்பாவியான தோற்றத்தில், ஆவேசமான ஆக்ரோஷமான ஆக்ஷன் காட்சிகளில் தெறிக்க விடுறாரு சூரி. வணக்கம், இது பணிவீடு டாக்கீஸ். நான் உங்கள் பணிவீடு குமரன். இது கருடன் திரைப்படத்துக்கான விமர்சனம். தொடங்கலாமா? தேனியில் கோம்பைங்கிற ஊரில் இருக்கிற கோயிலுக்கு சொந்தமான நிலம் சென்னையோட முக்கிய பகுதியில் இருக்குது. அது பல கோடி மதிப்பிலானது. அதை பற்றி எதேச்சியாக தெரிஞ்சுக்கிற அமைச்சர் தங்கப்பாண்டி அந்த நிலத்தை எப்படியாவது வளைச்சி போட்டுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் இந்த நிலத்தோட நிர்வாக பொறுப்பு கோம்பையில் இருக்கிற ஆதியா நடிச்சிருக்கிற சசிகுமார் கிட்டேயும், கர்ணாவா நடிச்சிருக்கிற உன்னி முகுந்தன் கிட்டேயும் இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் எப்படின்னா நகமும் சதையும் மாதிரி அநியாயத்துக்கு பயங்கர திக் ஃப்ரெண்ட்ஸு. அது ஏங்கிறதுக்கு வழக்கம் போல் ஒரு ஃப்ளாஷ்பேக்கும் படத்தில் இருக்குது. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் சொக்கனா வராரு சூரி. இவர் உன்னி முகுந்தனோட முரட்டுத்தனமான ஒரு விசுவாசி. உன்னி மேலே யாராவது சாதாரணமாக கை வச்சா கூட ஆள் சும்மா இருக்க மாட்டார், வெகுண்டு பொங்கி எழுந்துருவார். அவருக்காக உயிரையும் கூட கொடுப்பார். அப்படி ஒரு கேரக்டர். கதையில் கான்ஃப்ளிக்ட் என்னென்னா, நிலம் தொடர்பான பட்டயத்தை எடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி நண்பர்களாக இருக்கிற ஆதியையும் கர்ணாவையும் பிரிச்சாகணும்னு அமைச்சராக நடிச்சிருக்கிற இயக்குனர் ஆர் வி உதயகுமார் சதி பண்ணுறாரு. அதில் எதிர்பாராத விதமாக திடுக்கிடும் திருப்பங்களாக கதையில் என்னென்னவோ அசம்பாவிதங்கள் ஏற்பட்டுடுது. நெருங்கிய நண்பர்கள் சம்மந்தமான கதையினாலே அதில் பொதுவாக என்னெல்லாம் இருக்குமோ அத்தனையும் இதில் ஒருபடி மேலேயே இருக்குது. கண்மூடித்தனமான விசுவாசம், நம்பிக்கை துரோகம், அதோட பாதிப்பு, இழப்பு, அதனால் ஏற்படுற பழி உணர்ச்சி, அப்புறம் நியாயம், தர்மம், வன்முறை, காதல், சோகம்னு எல்லாமும் கலந்த ஒரு ரூரல் ட்ராமாவாக உருவாக்கப்பட்டிருக்கு கருடன். சர்க்கஸில் இருக்கிற சிங்கத்துக்கு எப்போவுமே அதோட பலம் தெரியாது. அதை ஒரு கோமாளி மாதிரி தான் பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. சூரியன் அந்த மாதிரி தான். தப்பாக ஆங்கில வார்த்தைகளை உச்சரிக்கிறதெல்லாம் காமெடி நினச்சி பண்ணிட்டு இருந்தார். அந்த அளவுக்கு தான் இயக்குநர்களும் அவருக்கு வாய்ப்பையும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு வெற்றிமாறன் மாதிரி ஒரு அருமையான டைரக்டர் சூரிய வேற கோணத்தில் பார்த்ததுனால சூரியோட உண்மையான பலம் என்னங்கிறத விடுதலை படத்தில் நாம் கண்கூடாக பார்த்தோம். எந்த இடத்துலையுமே அவர் ஒரு காமெடியன் அப்படிங்கிற உணர்வு வராமல் ஒரு முழுமையான ஹீரோவாக மாறி நம்மளை வியக்க வச்சார். எவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இது! அதோட அடுத்த படி தான் கருடன். படத்தோட ப்ளஸ் கண்டிப்பாக சூரியோட யதார்த்தமான பெர்ஃபார்மன்ஸ் தான். விசுவாசத்துக்கும் நியாயத்துக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு அவர் படுற தவிப்பை எல்லாம் அந்தந்த காட்சிகள் வரப்போ அவ்வளோ இயல்பாக அழகாக வெளிப்படுத்தி பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்ணிடுறாரு. குறிப்பாக தமிழ் சினிமாவில் மூச்சு விடாமல் லாங் டேக்கில் ஒரு பெரிய டைலாக் ஹீரோ பேசினா தியேட்டரில் பெரிய அப்ளாஸ் வரும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு டைலாக் இல்லை, படத்தில் ஏகப்பட்ட இடங்களில் சூரி இப்படி லாங் டேக் டைலாக் பேசி நம்மளை நிறையவே ரசிக்க வச்சிடுறாரு. அதை அவரோட கேரக்டரோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் கலந்த ஒரு உத்தியாகவே பயன்படுத்தியிருக்காங்க. அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனால் இதில் இருந்த சுவாரஸ்யம் அவரோட லவ் ட்ராக்ல சுத்தமாக கொஞ்சம் கூட இல்லை. முக்கியமாக கதாநாயகி ரேவதி சர்மா சூரிக்கிட்ட உங்ககிட்ட முக்கியமாக ஒரு விஷயம் பேசணும்னு தனியாக அவர் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பார்த்தா அந்த காட்சியில் இன்னொரு பொண்ணும் வரும். அதை என்னமோ ஒரு பெரிய நகைச்சுவை காட்சியாக ட்ரீட் பண்ணி கடைசியில் சூரிக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட்டு கொடுத்து அந்த சீனை முடிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த சீனை ஆரம்பித்த முதல் நொடியிலேயே நமக்கு ட்விஸ்ட் என்னன்னு புரிஞ்சிடுறப்போ சூரிக்கு மட்டும் அது தெரியாமல் இருக்கிற மாதிரி காட்டுறதெல்லாம் அநியாயத்துக்கு காதில் பூவாக இருந்துச்சு. மற்றபடி சூரிக்கு சாமி வரப்போ அவர் போடுற அந்த அதகால சாமி ஆட்டம், படத்தோட கடைசியில் அவர் பண்ணுற பெரிய சம்பவம்லாம் அவர் ஒரு பெரிய தேர்ந்த நடிகர் ஆகிட்டாருங்கிறதுக்கான சிறந்த உதாரணம். ஆதியா நடிச்சிருக்க இயக்குனர் சசிகுமார் இந்த படத்தில் தன்னோட மேக்ஸிமம் பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு. நட்போட ஆழத்தையும் அதில் இருக்கிற துரோகத்தையும் வச்சு படம் எடுத்து ஜெயிச்சவர் இந்த படத்தில் தன்னோட யதார்த்தமான நடிப்பால் நம்ம மனசை முழுசாக ஜெயிச்சுட்டு போயிடுறாரு. கதையோட ஒரு முக்கியமான திருப்பத்தில் நம்மளை கலங்கவும் வச்சிடுறாரு. அவரோட மனைவியாக வர சிவதாவுக்கு இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோலு. அவங்க திறமை நிரூபிக்கிறதுக்கான காட்சிகள் படத்தில் நிறையவே இருக்குது. அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக அனாவசியமாக பண்ணுறாங்க. முக்கியமாக ஒரு மிக பயங்கரமான அதிர்ச்சியை அவங்க எதிர்கொள்கிறப்போ நொறுங்கி உடைஞ்சி கதற இடமும் சூரியக்கிட்ட நியாயம் கேட்டு பேசுகிற ஒரு காட்சியும் போதும் மனசை தவிக்க வச்சிடுறாங்க. உன்னி முகுந்தன் தமிழுக்கு புதுசு. முடிஞ்ச வரைக்கும் நேர்த்தியாக பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் மிக முக்கியமான சில காட்சிகளை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமேன்னு தான் தோணுது. அவரோட மனைவியாக பேராசை பிடிச்ச ஒரு கேரக்டரில் ரோஷினி ஹரிப்பிரியன் வராங்க. அந்த கேரக்டரே ரொம்ப ஒரு மாதிரி மேலோட்டமாக தான் எழுதப்பட்டிருக்கு. அதனால் எந்த தாக்கத்தையுமே அது ஏற்படுத்தலை. சும்மா படத்தில் அங்கங்கே சில காட்சிகள் நானும் இருக்கேன்னு வந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்காங்க. அதே மாதிரி சூரியோட லவ் இன்ட்ரெஸ்ட்டாக வர ரேவதி சர்மா கேரக்டரும் கூட ரொம்ப வீக்காக தான் இருக்குது. கதை வயலண்ட் மோடில் ரொம்பவே ட்ரை ஆகிடக்கூடாதுன்றதுக்காக கடமைன்னு அவங்களுக்கு கொஞ்சம் காதல் காட்சிகளை வச்ச மாதிரி தான் படத்தில் அவங்களோட போர்ஷனும் வந்துட்டு போகுது. படத்தில் சமுத்திரக்கனிக்கு முக்கியமான கேரக்டர். அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் மொத்த கதையே தொடங்கி முடியுது. வழக்கமாக ரஃப் அண்ட் டஃபாக ஒரு மாதிரி முறைப்பாக வருவார்ல, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப இயல்பாக யதார்த்தமாக தலைமை அதிகாரிக்கும் அரசியல்வாதிக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு தவிக்கிற ஒரு நல்ல போலீஸாக நம்ம மனசை சுலபமாக கவர்ந்துடுறாரு. சிங்கிள் டேக்கில் இரவின் நிழல்னு ஒரு முழு படத்தையும் எடுத்து அஸ்தின ஆர்தர் வில்சன் சார் தான் இந்த படத்தோட கேமராமேன். செங்கல் சூளைகள், அந்த கோயில் திருவிழா, கிராமத்து பசுமை, அதோட எளிமையெல்லாம் அவ்வளோ அழகாக நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுறாரு. குறிப்பாக படத்தோட கடைசியில் வர அந்த செங்கல் சூளை சண்டை காட்சியோட டோன்லாம், அது படமாக்கப்பட்ட அந்த விதம்லாம் வேற லெவலாக இருக்குது. அப்புறம் அந்த பஞ்சவர்ண கிளி பாடல் காட்சியில்
கோயில் பிரகாரத்துக்குள்ள ஹீரோயின் அகல் விளக்கேத்துற மாதிரியான அந்த விஷுவல்ஸ்லாம் அட்டகாசமா இருக்கு. யுவன் சங்கர் ராஜாவை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஒரு படத்தை பார்த்து முடிச்சுட்டு வெளில வரப்போ அன்னைக்கு முழுக்க திரும்ப திரும்ப மனசுக்குள்ள ஒரு பாட்டு ஓடிட்டே இருக்கும்ல, அந்த அளவுக்கு இந்த படத்தில் பெருசாக எதுவும் அமையாதது ஒரு சின்ன வருத்தம் தான். ஆனால் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வர அந்த ஒத்தப்பட பாட்டு மட்டும் அதிரடியாக இருக்கு. அதை கேட்குறப்ப ஒரு முரட்டுத்தனமான எனர்ஜி மனசுக்குள்ள உருவாகுது. பின்னணி இசையை பொறுத்த வரைக்கும் நிறைய காட்சிகளில் ரொம்ப அற்புதமாகவே பண்ணியிருக்காரு. இயக்குனர் துரை செந்தில்குமார் தமிழ் சினிமாவில் நட்புன்னு சொன்ன உடனே முதல்ல எந்த 2 டேரக்டர்ஸ் நம்ம ஞாபகத்துக்கு முதல்ல வருவாங்களோ அவங்க 2 பேரையுமே இந்த படத்தில் கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப சாமர்த்தியமான ஒரு காரியம் தான். துரை செந்தில்குமார் போதும் ஏற்கனவே எதிர்நீச்சல், காக்கி சட்டை, கொடியின் வெற்றி படங்கள் இயக்கியிருந்தாலும் வெற்றிமாறன் விடுதலை படம் பண்ணப்போ அதில் கோ டைரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருந்தாரு. அந்த படத்துலையும் சூரி தான் ஹீரோ இல்லையா? அந்த வெற்றி கூட்டணியோட தொடர்ச்சின்னு இந்த கருடனை சொல்லலாம். கதையோட ஜானர் வயலண்டா இருந்தாலும் அதில் நிறைய குடும்ப காட்சிகளையும் உணர்ச்சிமயமான காட்சிகளையும் சேர்த்து ஃபேமிலி ஆடியன்ஸை கவர முயற்சி பண்ணியிருக்காங்க. அதில் சில இடங்களில் நல்லா இருந்தாலும் பல இடங்களில் இழுவியாக கொஞ்சம் ஓவர் ட்ராமாவாக போயிடுது. கிளைமேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ப்ரெடிக்டபிளாக இருந்தாலும் கூட அதில் அந்த வயலன்ஸுக்கு நடுவில் பெரிய அளவுக்கு நம்ம பரிதாபத்தை சம்பாதிக்கணும்னு நினச்சி ஒரு சென்டிமெண்ட்டை, ஒன்று இல்லை 2 சென்டிமெண்ட்டை உள்ளே கொண்டு வந்து ஒரு வழியாக படத்தை முடிக்கிறாங்க. இதான் முடிவுன்னு தெரிஞ்சிட்டதுனால நமக்கு அந்த காட்சியில் நியாயமாக உருவாக வேண்டிய ஒரு பதப்பதைப்பும் பரபரப்பும் கொஞ்சம் மிஸ்ஸிங் தான். எடிட்டர் பிரதீப் அவரோட பங்கு இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. மொத்த படமே 2 மணி நேரம் 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடுது. படம் சமுத்திரக்கனியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தொடங்கி இடையில பிரசன்ட்டுக்கும் பாஸ்ட்டுக்கும் போயிட்டு வரதையெல்லாம் எந்த குழப்பமும் இல்லாமல் தெளிவாக சுவாரஸ்யமாக தன்னோட படத்தொகுப்பால் நகர்த்திட்டு போயிடுறாரு. படத்தோட ஸ்டண்ட் டைரக்டர் மகேஷ் மேத்யூ இடைவெளிக்கு முன்னாடி வர சண்டை காட்சியும் கிளைமேக்ஸில் வர அந்த சண்டை காட்சியும் அவரோட வல்லமையை நமக்கு காட்டுது. முக்கியமாக சூரிய வச்சு எப்படி கோரியா பண்ணால் அது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸை டிசைன் பண்ணியிருக்க விதம் அட்டகாசம். படத்தில் பர்சனலாக எனக்கு குறையாப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அமைச்சர் தங்கப்பாண்டியோட கேரக்டரோட பேராசை தான் கதையில் நடக்கிற முக்கியமான எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு காரணமாக இருக்கு. ஆனால் அந்த கேரக்டர் நடிச்சிருக்க ஆர்வி உதயகுமார் சாரை ரொம்ப மேலோட்டமாக பயன்படுத்தியிருக்காங்க. அவரோட காட்சிகள் எதுவுமே ஒரு வலு இல்லாமல் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாமல் ரொம்ப கடமையாக கடந்து போகுது. அவ்வளோ பெரிய இயக்குனர் அவர் இப்படி ஒரு சாதாரண ரோலுக்கு பயன்படுத்த நினைச்சாவே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அவரும் அதில் எப்படி நடித்தார்னு தெரியல. நாய் மாதிரி இருந்த என்ன கடைசியில் உங்களை மாதிரி மனுஷன் ஆக்கிட்டீங்களேன்னு சூரி சொல்கிற மாதிரி ஒரு வசனம் படத்தில் வருது. இந்த படத்தோட மொத்த கதையும் தாங்கி நிற்கிற ஒரு அற்புதமான வசனம் இது. இந்த படம் முடிச்சுட்டு வெளில வரப்போ கூட நம்ம ஞாபகத்தில் எப்பவுமே வச்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சமாக அது மாறி நிற்குது. மற்றபடி படம் எப்படி இருக்குன்னு கேட்டால் விடுதலை படத்துக்கு அப்புறமா சூரி நடித்து வெளியாகி இருக்கிற படம், அதுவும் வெற்றிமாறன் தயாரிப்பில் அவரோட கதையில். படத்தில் சசிகுமார், சமுத்திரகனிலாம் வேறு இருக்காங்க. இதனாலே படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தானாகவே உருவாயிடுச்சு. ஆனால் அதை பூர்த்தி செய்கிற மாதிரி இந்த படம் ஆஹா ஓஹோன்னு இருக்கான்னு கேட்டால் அந்த அளவுக்குலாம் இல்லை. ஆனால் கண்டிப்பாக இது ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் படம் தான். லீட் கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ்க்காகவும் வேகமான அதோட திரைக்கதைக்காகவும் அற்புதமான சில எமோஷன் காட்சிகளுக்காகவும் அப்புறம் ஆக்ஷன் காட்சிகளுக்காகவும் இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம். இதெல்லாம் சரி, படத்துக்கும் அதோட டைட்டிலுக்கும் என்ன சம்பந்தம்? கருடன் படத்தை முடிக்கிறப்போ எது யாருக்கு எப்போ நடக்குமோ அது நடந்தே தீரும். ஏன்னா இதெல்லாம் முடிவெடுக்கிறது நாம இல்லை, மேலே இருந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காருன்னு கிராஃபிக்ஸில் கருடனை வானத்தில் பறக்க விட்டு கதையை முடிக்கிறாங்க. படத்தில் காமெடி இல்லாத குறைய தீர்த்து வச்ச மாதிரி தான் இருந்துச்சு இந்த தத்துவ முடிவு. சீரியஸான படத்துக்கு எதுக்கு இப்படி ஒரு காமெடி எண்டுன்னே புரியல. எல்லாரும் சிரிச்சுட்டே தான் சீட்டை விட்டு எழுந்து போகிறாங்க. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட ரொம்ப முக்கியமாக அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு படம் திரைக்கு வரப்போ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.